ஒரு மனிதனுக்கு தும்பல் ஏன் வருகிறது? சில பேருக்கு காலில் ஏஞ்சி பூமியில் கால் வைக்கும் பொழுதே தும்பல் வருகிறது. இதுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்கள், ஒரு மனிதனுக்கு தும்பல் அடிக்கடிக்கு வரும் பொழுது மீண்டும் அதே தான், புதனும் சந்திரனும் கெட்டு போயிருக்காங்க. புதன் கெட்டு போகும் பொழுது இதில் பாருங்கள், இது விசேஷமாக ஒன்று சொல்கிறேங்க. இந்த மீன ராசி இருக்கிறவங்களுக்கு புதன் கெட்டு போயிருந்தால் இவங்களுக்கு 99% காலில் ஏச்சிட்டு பூமியில் கால் வைக்கும் பொழுது கம்மி 5 to 7 times இவங்க தும்புவாங்க. 10 வாட்டி தும்புறவங்களும் இருக்கான். ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க, காலை மடக்கி தூங்குவாங்க. வீட்டுக்கு வடமேற்கு அல்லது வடகிழக்கில் படுக்கிறவங்களுக்கு தும்பல் அதிகமாக வரும். ரொம்ப சீதளமான பொருள்களை சாப்பிட்டால் தும்பல் அதிகமாக வரும். ஜீரணம் ஆகாத சாப்பாடு வயிற்றில் இருந்து கொண்டே இருக்குது, அவங்களுக்கு தும்பல் அதிகமாக வரும். சீதள நோய் வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வயிற்றில் இருக்கிற சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் நமக்கு மேலுக்கு மேல் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தும்பலும் சீதளமும் சுவாச நோயும் மூணும் சேர்ந்து வரும். இதுவும் செயின் ரியாக்ஷன் தான், சேர்ந்து வரும். என பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு புதனின் பரிகாரம், விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். சுத்தமான ஆடையை அணிய வேண்டும். நாம் படுக்கிற ரூமை டஸ்ட் ஃப்ரீ ஆக்கி சூரியன் வெளிச்சம் வர மாதிரி ரூமில் படுக்க வேண்டும். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ரொம்ப லேட் நைட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இந்த சீஸ், பர்கர், அது இந்த மாதிரி பொருள்கள் சாதாரணமாக ஈஸி டு டைஜஸ்ட் கிச்சடி, ரசம், சாதம் அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட வேண்டும் நைட்டில். அதுக்கப்புறம் லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியின் ரத்னத்தை அணிய வேண்டும். நமசிவாய் 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நாம் படுக்கிற ரூமில் ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் ஆஃப் ரூம் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி 25 to 26 வைங்க. காதில் படுக்கும் பொழுது பஞ்சு போட்டுட்டு பெருசாக பஞ்சு எடுத்து அப்படியே மூடுங்க. இந்த மாதிரி படுத்திங்கன்னா படும்போது லைட் பிளாங்கெட் வேண்டாம். இப்போது பிளாங்கெட்டே கிடையாது, எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கில் வர பிளாங்கெட். ஆனால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது நோய் கொடுத்துடும், தைராய்டு கொடுத்துடும். ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு படுங்க. சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.